Hi friends, welcome to Paramesh Kitchen. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலான பிடி கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா கொழுக்கட்டை சரியாவே வராது. மேலே கொஞ்சம் நல்லா வெந்திருக்கும், உள்ள மாவா இருக்கும், சாஃப்டா வரல, அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நல்லா சாஃப்டா உங்களுக்கு கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு நான் செஞ்சு காட்ட போறேன். புதுசா இன்னைக்கு தான் செய்ய போறீங்க அப்படின்னாலும் நீங்களுமே ரொம்பவே ஈஸியா கத்துக்கலாங்க. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு ரொம்பவே குயிக்கா, ரொம்ப டேஸ்டியா, ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு பிடி கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு சொல்லி தரேன் வாங்க. கொழுக்கட்டை செய்யறதுக்கு முதல்ல நம்ம வெல்லம் காய்ச்சி எடுத்துக்கலாங்க. நான் 3/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். இது இனிப்பு அளவு மீடியமாக கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ரொம்பவே இனிப்பாக வேணும்னா நீங்கள் 1 கப் அளவுக்கு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். மாவு 1 கப் எடுக்க போகிறேன், அதனால 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சுங்க. இப்போ நம்ம எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறோமோ அதில் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு பேனில் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்போ தாங்க தூசு மண்ணெல்லாம் போயிடும். உங்கள் வெல்லம் தூசு மண் இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாக கூட இந்த பேன்லேயே நீங்கள் காய்ச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி வெல்லம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா இந்த மாதிரி சூடாக கொதிக்கும் போது தாங்க நம்ம மாவு போட்டு கலர்னா கரெக்டாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 1 பிஞ்ச் அளவுக்கு நம்ம சால்ட்டு சேர்த்துக்க போகிறோம். சால்ட்டு சேர்த்தா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். 1/2 கிலோ வெல்லம்னா நீங்கள் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் கூட சேர்க்கலாம். இது 1 டம்ளர்ன்றதுனால கொஞ்சமாக சேர்த்துருக்கோம். இது கூட ஏலக்காய் பொடியும் ஆட் பண்ணியாச்சு. கூடவே பார்த்தீங்கன்னா நல்லா 1 கப் அளவுக்கு கொழுக்கட்டை மாவு எடுத்திருக்கேன். நாங்கள் நார்மலாக கடைகளில் கிடைக்கிற கொழுக்கட்டை மாவு எடுத்துருக்குங்க. நீங்கள் அரிசி மாவு அது போல் எடுத்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வறுத்துட்டு வாசம் வர அளவுக்கு வறுத்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுப்பானல சிம்மில் வச்சுட்டு இதை போட்டு நல்லா இந்த மாதிரி மாவு வெந்து வர அளவுக்கு கெட்டியாக கலரிக்கோங்க. இது ரொம்ப சிம்பிளான மெத்தட் தாங்க. இந்த மாதிரி நம்ம கொதிக்கிற வெள்ளை தண்ணியில் இந்த மாதிரி மாவை கொட்டி சிம்மில் வச்சு இந்த மாதிரி கலரி எடுத்துட்டோன்னா நல்லா ரெடியாகி வந்துடும். மாவு நல்லா வெந்துடுச்சு. இது நல்லா ஆறட்டுங்க. பார்த்திங்கன்னா மாவு நல்லா ஆறி வந்துடுச்சு பாருங்கள். வெந்தது நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. இப்போ இந்த டைமில் நம்ம தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பூ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே பார்த்தீங்கன்னா நீங்கள் வேர்க்கடலை, எள்ளு உங்களுக்கு எது பிடிக்குமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் மட்டும் தாங்க ஆட் பண்ணுறோம். ஆல்ரெடி நம்ம ஏலக்காய் பொடியெல்லாம் அங்கேவே சேர்த்தாச்சு. இப்போ கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நான் கொஞ்சம் நெய் சேர்த்து பிசைஞ்சிக்கிறேன். இதை ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா கையில் ஒட்டாத அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டோம். கையில் நெய்யோ அப்படி இல்லை தண்ணியோ தொட்டு நம்ம இந்த மாதிரி நல்லா பிடி கொழுக்கட்டையை பிடிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா விரலை வச்சு ஒரு அச்சு வரா போல் பண்ணிக்கலாம். இது போலவே எல்லா மாவையும் நம்ம கொழுக்கட்டை பிடிச்சு வச்சுக்கலாம். இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் நல்லா இட்லி தட்டில் நெய் தடவி வச்சுருக்கேன். நீங்கள் துணி சேர்த்து வச்சாலுமே ரொம்பவே நல்லா இருக்குங்க. நான் நெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ எல்லா கொழுக்கட்டையும் பிடிச்சி நம்ம இட்லி தட்டில் வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஆல்ரெடி மாவெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. அதனால் நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சா போதுமாக இருக்கும். பாருங்கள், கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக ரொம்ப சூப்பராக வெந்து வந்திருக்கு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கொழுக்கட்டை எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ஈஸியான மெத்தடு தாங்க. சுலபமாக நீங்கள் செஞ்சிடலாம். எனக்கு கொழுக்கட்டையே செய்ய தெரியாது அப்படின்றவங்க கூட ஒரு 10 மினிட்ஸில் நீங்கள் செஞ்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சுவையாக நமக்கு கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். இங்கே பாருங்கள், நான் பிச்சும் காட்டுறேன். மாவெல்லாம் உள்ள மாவாக இல்லாத நல்லாவே சாஃப்டாக வெந்து வந்திருக்கு உங்களுக்கு. அந்த மாதிரி சில பேருக்கு தூள் தூளாக கொட்டும். அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியாக உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இதே போல் ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக நீங்கள் பிடி கொழுக்கட்டை செஞ்சு அசத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.